ஒரு மாலை நேரம் வீட்டின் மொபைல் ரிங் ஒலித்தபோது தீபாவின் முகம் திடீரென்று மலர்ந்தது. 3 மாதங்களாக அவள் எதிர்பார்த்த ஒரே விஷயம் அதுதான். வெளிநாட்டில் இருக்கும் கணவனின் வீடியோ கால். அந்த சத்தம் கேட்டதும் அவள் உடனே மொபைலை எடுத்துக்கொண்டு அறைக்குள் ஓடினாள். கதவை சரியாக பூட்ட மறந்துவிட்டாள். அவ்வளவு ஆர்வம். தீபாவுக்கு வயது 25. திருமணமாகி 3 மாதங்களில் கணவர் சரவணன் வேலைக்காக வெளிநாடு சென்றிருந்தான். அந்த நிறுவனம் நல்ல சம்பளம் கொடுக்கும் நிறுவனம். அதனால் அவன் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. சில உறவினர்கள் குழந்தை பிறந்த பிறகு போ என்று சொன்னார்கள். ஆனால் சரவணன், நமக்கு என்ன வயதாகிவிட்டது? நிச்சயம் 6 மாதத்தில் விடுமுறை கேட்டுவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றான். வீட்டில் மாமியார் மீனாட்சியும் சரவணனின் தம்பி வினோத்தும் இருந்தனர். மாமியார் மீனாட்சி தீபாவை மகள் போல் பார்த்துக் கொண்டார். எந்த குறையும் இல்லாமல் கவனித்தார். வினோத் வீட்டை கலகலப்பாக வைத்திருப்பான். அவன் வீட்டில் இருந்தால் நேரம் போவதே தெரியாது. சிரிப்பும் கேலியும் கிண்டலும் தொடர்ந்து நடக்கும். அந்த அளவிற்கு வீடு சத்தமாக இருக்கும். ஒரு நாள் இரவு சரவணன் வீடியோ கால் செய்தான். முதலில் மாமியாரிடம் பேசினான். பிறகு தீபாவிடம் பேச ஆரம்பித்தான். தீபா மொபைலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். அவசரத்தில் கதவை சரியாக பூட்ட மறந்துவிட்டாள். இருவரும் நீண்ட நேரம் பேசினார்கள். பிரிவின் வலி, ஏக்கம், எப்போது சந்திப்போம் என்ற ஆசை எல்லாம் பேச்சில் கலந்தது. சரவணன், தீபா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நேர்ல பார்க்கணும் போல இருக்கு என்றான். தீபாவும், நானும் உங்களை நேர்ல பார்க்கணும். ஆசை தீர உங்களை கட்டிப்பிடிக்கணும் போல இருக்கு என்றாள். பேச்சு உணர்ச்சி வசப்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆசைப்பட்டனர். தூரத்தில் இருந்தாலும் அந்த உணர்வு அழகாக இருந்தது. கணவன் மனைவிக்குள் இருக்கும் தாம்பத்தியம் புனிதமானது. அது வெகு தூரத்தில் இருந்தாலும் அழகான ஒரு உணர்வாகத்தான் இருக்கும் என்பதை தீபா அப்போது உணர்ந்தாள். அவரின் மென்மையான குரல், அவள் மீது வைத்திருந்த காதல் எல்லாமே அவளுடைய உணர்ச்சிகளைத் தூண்டின. இப்படியே இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உள்ளே வந்தது வினோத். அண்ணி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தவன் தீபாவை பார்த்து அதிர்ச்சியில் நின்றான். ஒரு கணம் இருவரும் ஒன்றும் பேசாமல் நின்றனர். பிறகு வினோத் உடனே கதவை மூடிவிட்டு வெளியே சென்றான். தீபாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது போல் இருந்தது. சரவணன், என்னாச்சு தீபா என்று கேட்டான். தீபா, ஒன்னும் இல்ல, யாரோ கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு கால் போட்டுவிட்டாள். சரவணன் வற்புறுத்தியும் அவள் போனை கட் பண்ணிவிட்டாள். அவள் அரைகுறை நிலையில் இருந்ததை தம்பி பார்த்துவிட்டான் என்பதை கணவரிடம் எப்படிச் சொல்வது என்ற தயக்கத்தில் அதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. அன்று இரவு தீபாவுக்கு தூக்கம் வரவில்லை. வினோத் தன்னை பார்த்துவிட்டான் என்ற எண்ணம் மனதை தொல்லைப்படுத்தியது. அடுத்த நாள் காலையில் அவள் அறையிலிருந்து வெளியே செல்ல மனமில்லை. ஆனால் மாமியார், தீபா இங்கே வா என்று கூப்பிட்டார். தயக்கத்தோடு வெளியே சென்றாள். வினோத்தும் அங்கே இருந்தான். அவன் தன்னை பார்க்கும் விதம் வேறு மாதிரி இருப்பதாக தீபாவுக்கு தோன்றியது. மாமியார், தலைவலிக்குது, டீ போட்டுத் தாருமா என்றார். தீபா சமையலறைக்குச் சென்றாள். வினோத் தண்ணீர் குடிக்க வந்தான். அவன் தன்னை உற்றுப் பார்ப்பது போல் தோன்றியது. அண்ணி, எனக்கும் டீ வேணும், சேர்த்து போடுங்க என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். தீபா தயக்கத்துடன் இருவருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்தாள். வினோத் டீயை எடுக்கும்போது அவள் கையைத் தொடுவது போல் எடுத்தான். அதுவரை பார்த்த வினோத்துக்கும் இப்போது நடந்து கொள்ளும் வினோத்துக்கும் வித்தியாசம் தெரிந்தது. அவன் தன்னை நோக்கும் பார்வையில் ஏதோ தவறு இருப்பதாக தீபாவுக்கு தோன்றியது. அன்றிலிருந்து வினோத் தன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் தீபாவின் மனம் அஞ்சியது. நான் நினைப்பது தவறு. அவன் என் கொழுந்தன். எனக்கு ஒரு குழந்தை மாதிரி.
இப்படி தவறாக நினைக்காதே தீபா என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஆனால் ஒரு பெண்ணாக அவன் பார்வையில் மாற்றம் இருப்பதாகவே தோன்றியது. முடிந்தவரை அவனிடமிருந்து விலகி இருக்க முயற்சித்தாள். அதற்கு முன்பு வரை இருவரும் நல்ல நண்பர்கள் போல் சகஜமாக கிண்டலும் கேலியும் செய்து கொள்வார்கள். இருவரின் சிரிப்பு சத்தமும் வீடு முழுக்க நிறைந்திருக்கும். ஆனால் இப்போது பேசுவது மிகவும் குறைந்துவிட்டது. மாமியாரே ஒருநாள், தீபா, நீ இப்போதெல்லாம் வினோத்தோட பேசுறதே இல்லையா? வீடே அமைதியா இருக்கு என்று கேட்டார். ஒரு நாள் இரவு மழை வர ஆரம்பித்தது. மாடியில் துணிகள் காய்ந்து கொண்டிருந்ததால் தீபா அவற்றை எடுப்பதற்காக மேலே சென்றாள். அங்கே வினோத்தும் இருந்தான். தீபா அவனை கவனிக்காதது போல் துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்க முயன்றாள். ஆனால் வினோத் அவள் கையை பிடித்து, நில்லுங்கள் அண்ணி, உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் என்றான். தீபாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்ன இது? என் கையை பிடித்திருக்கிறாய்? கையை விடு என்றாள். வினோத் கையை விட்டுவிட்டு, ஏன் அண்ணி இப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னிடம் பேச மறுக்கிறீர்கள்? எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருந்தீர்கள். ஆனால் இப்போது என்னிடம் பேசாமல் ஒதுங்குவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது அண்ணி. என்ன காரணம்? நான் ஏதும் தவறு செய்துவிட்டேனா என்று வருத்தமாகக் கேட்டான். தீபாவால் அவன் முகத்தை பார்த்து பேச முடியவில்லை. தயக்கத்தோடு நின்றாள். வினோத் தொடர்ந்தான். எனக்குத் தெரியும் அண்ணி. அன்று ஒரு நாள் உங்கள் அறைக்கு நான் திடீரென்று வந்ததிலிருந்து நீங்கள் என்னிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டீர்கள். நான் செய்தது தவறுதான். கதவைத் தட்டாமல் உள்ளே வந்திருக்கக் கூடாது. ஆனால் எனக்கு அப்போது சூழ்நிலை புரியவில்லை. அதற்கு வேண்டுமானால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ணி. ஆனால் இப்படி பேசாமல் இருக்காதீர்கள் என்று கண்ணீரோடு கேட்டான். அந்த நிமிடத்தில் எந்த பதிலும் அவனிடம் சொல்ல முடியவில்லை. தலைகுனிந்து அமைதியாக நின்றாள். வினோத் தொடர்ந்தான். அன்று நான் உங்களைத் தவறாக நினைக்கவில்லை. நீங்கள் என் அண்ணி. நான் எப்படி உங்களைத் தவறான கோணத்தில் பார்ப்பேன்? நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் முன்னாடி ஆடை மாற்றியிருக்கிறார்கள். திருமணத்திற்குப் பிறகு எங்கள் அம்மாவை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொண்டீர்கள். ஆனால் திருமணத்திற்கு முன்பு எங்கள் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்தது. அவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியாது. அந்தச் சமயம் எங்கள் அம்மாவை நானும் என் அண்ணனும்தான் பார்த்துக் கொண்டோம். அவர்களின் ஆடைகள் அவ்வப்போது கலைந்திருக்கும். நாங்கள் இருவருமே அதைச் சரி செய்திருக்கிறோம். அதற்காக எங்கள் அம்மாவை நாங்கள் தவறான கோணத்தில் பார்க்க முடியுமா? அதேபோல்தான் அண்ணி, நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. நான் எப்படி உங்களை தவறான கோணத்தில் நினைக்க முடியும் என்று கூற அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. தீபாவுக்குள் கடுமையான குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. நாம் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம். ஒரு தம்பி போன்றவனை தவறாக எண்ணிவிட்டோமே என்று நினைத்தாள். என்னை மன்னித்துவிடு வினோத். நான் உன்னை தவறாக நினைக்கவில்லை. ஆனால் அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு என்னால் உன்னிடம் சரியாக பேசி பழக முடியவில்லை. அதான் என்று தயக்கத்தோடு கூறினாள். வினோத், சிறுவயதிலிருந்தே நானும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தேன். எங்கள் அம்மா மட்டும்தான் வேறு யாருடனும் நெருக்கமாக பழகியதில்லை. முதல் முறையாக எங்கள் குடும்பத்திற்கு புதிய உறவாக வந்தவர்கள் நீங்கள். அன்றிலிருந்து என் அண்ணன் எனக்கு எப்படியோ அப்படித்தான் நீங்களும். என்னை ஒதுக்கி வைத்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அல்லவா என்று கவலையோடு கூறினான். தீபா தன் தவறை உணர்ந்து, என்னை மன்னித்துவிடு வினோத் என்றாள். வினோத், அண்ணி, என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் கூறுகிறீர்கள்? நீயும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரிதான். ஆனால் நான் எப்படி தவறாக நினைத்தேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் தவறுதான். வினோத், மன்னித்துவிடு என்று கூற உடனே அவன், அண்ணி, என்ன இது? உங்களை என் குழந்தை மாதிரி என்று கூறிய பிறகு என்னிடம் மன்னிப்பு கேட்கலாமா? நான் ஏதேனும் தவறு செய்தாலும் அதைத் தட்டிக் கேட்பது உங்கள் உரிமை அல்லவா?
அப்படி இருக்கையில் ஒரு சின்ன புரிதல் குறைபாடு. அவ்வளவுதானே நடந்தது. அத்தனையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடுவோம் என்றான். அன்றுதான் தீபாவின் மனதில் இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருந்தது. நடந்த அத்தனையையும் அவள் கணவர் சரவணனிடம் கூறினாள். சரவணன் கேட்டதும் சிரிக்க ஆரம்பித்தான். அடி பைத்தியமே, அவனைப் போய் இப்படி நினைத்திருக்கிறாயே என்று அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். எனக்கு 2 மாதங்கள் விடுமுறை கிடைத்திருக்கிறது. இன்னும் 1 வாரத்தில் நான் ஊருக்கு வந்து விடுவேன் என்றான். தீபாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருக்கிறது. அன்னி குழந்தன் உறவு என்பது தாய்மகன் உறவைப் போன்றது. அப்படி இருக்கையில் தேவையற்ற சந்தேகங்களுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் இங்கே இடம் இருக்காது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனமிட்டு பேசினால் எல்லாம் சரியாகிவிடும். அதை விட்டுவிட்டு மனதில் வைத்துக்கொண்டு அப்படி இருக்குமோ, இவர்கள் இப்படி தவறு செய்திருப்பார்களோ என்று மனதை குழப்பிக் கொண்டிருப்பது முட்டாள்தனம். வினோத் தன் மனதில் பட்டதை நேரடியாக பேசியது போல் நாமும் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசிவிட்டால் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நமது கலாச்சாரத்தில் உறவுகளுக்கு என்று ஒரு மரியாதையும் ஒரு கட்டுப்பாடும் இருக்கிறது. அதை உணர்ந்து நடந்து கொண்டால் எல்லோருடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.